மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது தாவேகாவினருடைய முன்ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த தருணத்தில் மனுதாரர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல கேள்விகளையும் கூட அவர்கள் அதில் எழுப்பியிருக்கிறார்கள். எங்களுடைய சொந்த கட்சி தொண்டர்களையே அழைத்து வந்து நாங்களே இதுபோன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபடுவோமா, அது மட்டுமல்லாது நாங்கள் முதல் நாள் கேட்டது ஒரு இடம், கடைசி நேரத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்டது ஒரு இடம், காவல்துறையினர் இல்லைனா உளவுத்துறை இதை முன்னதே கணித்திருக்க வேண்டாமா, அவர்கள் தரப்பில் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா, பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டியது மாநில அரசின் கடமைதானே என பலவாறு தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து பேசலாம். ராஜேஷ், தொடர்ந்து மனுதாரர்கள் தரப்பு வாதம் இன்னும் எவ்வளவு நேரம் நீளும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இன்னும் எந்தெந்த தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட இருக்கிறது? கௌதமி, தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனுதாரர்கள் தரப்பு வாதம் நிறைவடைந்திருக்கிறது. அவர்கள் வாதத்தினுடைய அந்த கன்க்ளூஷன், கடைசி வாதம் என்னவென்று சொன்னால், நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்று விட்டது, மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிட்டது என்று தெரிந்த பிறகு உடனடியாக காவல்துறை எங்களிடம் அறிவுறுத்தி உடனே கூட்டத்தை நிறுத்துங்கள், விஜய் பேசுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக இங்கிருந்து புறப்படுங்கள் என்று எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்க வேண்டாமா? அது போன்ற காவல்துறை எந்த எச்சரிக்கையும் கொடுக்கவில்லை. அவர்கள் எங்களை பேச விட்டார்கள், அனுமதித்தார்கள், எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் அவர்கள் வழங்கவில்லை. ஆனால் தற்போது எங்கள் மீது பழி போடுகிறார்கள் என்று தங்களுடைய இறுதி வாதத்தை புஷி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது காவல்துறையினுடைய அந்த வாதம் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினர் என்னென்ன தவறு செய்தார்கள், விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் செய்த குற்றச்சாட்டுகள் என்ன என்பது குறித்து அவர்கள் அடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தாவேகாவின் வழக்கறிஞர் பேசும்போது, நாங்கள் கொலை முயற்சி வழக்கை பதிவு செய்திருக்கிறோம், நாங்களே எங்களுடைய கட்சி தொண்டர்களை அழைத்து வந்து கொலை செய்வோமா என்று கேட்டார்கள். நாங்கள் எஃப்ஐஆரிலே பதிவு செய்திருக்கக்கூடிய சட்டப்பிரிவு எந்த இடத்திலும் அவர்கள் கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்று குறிப்பிடவில்லை. அவர்களுக்கு உள்நோக்கம் இல்லை என்பது எங்களுக்கும் தெரியும். ஆனால் அவர்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறது, அந்த பொறுப்பை விஜய் கட்சியினர் செய்யவில்லை என்று தமிழ்நாடு காவல்துறை சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். மேலும் விசாரணை ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறது எனவும், தொடர்ந்து இது குறித்து மேலும் விசாரிக்கும் போதுதான் இதில் இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களும் வெளியில் வரும். அவ்வாறு அந்த கருத்துக்கள் வரும்போது அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் எங்களுடைய அந்த முழுமையான பதிலை தெரிவிக்க முடியும். தற்போது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல்கள், ஆதாரங்கள், அங்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அடிப்படையிலே தான் நாங்கள் கேஸ் பதிவு செய்திருக்கின்றோம், எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தை குறை சொல்லவில்லை, அவர்கள்தான் கொலை செய்தார்கள் என்றும் நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நம்மை நம்பி எத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்கிறார்களே, அவர்களை காக்க வைக்கிறோமே, அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பது தமிழக வெற்றி கழகத்தினருடைய தார்மீக கடமை அல்லவா? அந்த கடமையை அவர்கள் சரியாக செய்யவில்லை என்று காவல்துறை தரப்பிலே பதில் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி முன்னால் விஜய் தரப்பு வழக்கறிஞர்களும் தமிழ்நாடு காவல்துறை தரப்பு வழக்கறிஞர்களும் மாறி மாறி தங்கள் தரப்பு நியாயங்களை தெரிவித்து வருகின்றார்கள். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் தங்கள் தரப்பு நியாயத்தை முன்வைத்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவர்கள் தங்கள் நியாயங்களை எல்லாம் பேசியிருக்கிறார்கள். இடையில் நீதிபதிகள் சில கேள்விகளையும் கேட்டிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து தற்போது மற்றொரு தரப்பான, அதாவது காவல்துறை தரப்பு தங்களுடைய வாதங்களை முன்வைக்க தொடங்கி இருக்கின்றது. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் புஷி ஆனந்த் தலைவர் 12 மணிக்கு வருவார் என்று அவர் அந்த கடிதம் கொடுத்திருக்கின்றார். எனவே அது தவறு இல்லையா? எதற்காக அவர் 12 மணி என்று கொடுத்தார்? 12 மணிக்கு விஜய் வருவார், பேசுவார் என்று கரூரில் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் இரவு 7 மணிக்கு வந்தால் அது எப்படி பொறுப்பான செயலாக இருக்க முடியும்? சொன்னது ஒரு நேரம், வந்தது ஒரு நேரம். அதன் காரணமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் 7 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அவ்வாறு கூட்டம் அதிக நேரம் காத்திருந்ததும், தொடர்ந்து இரவு நேரத்தில் அவர் வந்ததால் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததும் ஒரு பெரிய காரணமாக மாறி இருக்கிறது என்ற பொருளிலே தற்போது காவல்துறையினர் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த பதில்களை எல்லாம் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். போலீசார் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்ற விளக்கத்தை கொடுங்கள் என்று நீதிபதி குறுக்கிட்டு கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.
எப்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த வழக்கறிஞர்கள் பேசும்போது நீதிபதிகள் குறுக்கிட்டு தங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை எழுப்பினார்களோ, அதே போல காவல்துறை தரப்பு வழக்கறிஞர், அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசும்போது நீதிபதி தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். நீங்கள் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை சொல்கிறீர்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் காவல்துறை இந்த விவகாரத்தில் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதை சொல்லுங்கள் முதலில் என்று நீதிபதி கேட்டிருக்கிறார். உயரத்திலிருந்து கீழே விழுந்ததால் தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசல் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். போலீஸ் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, கூட்ட நெரிசலை தமிழக வெற்றி கழகத்தினர் வேண்டுமென்றே உருவாக்கி இருக்கிறார்கள், அதிகமான கூட்டம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று காவல்துறை தரப்பில் நீதிபதி முன்னால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? சொன்னது 12 மணி, சொன்ன 12 மணிக்கே வந்திருந்தால் கூட்டம் குறைவாக இருந்திருக்கும். விஜய் எளிதாக வந்து பேசிவிட்டு சென்றிருக்கலாம். ஆனால் விஜய் வந்தது 7 மணிக்கு. 7 மணிக்கு வந்த காரணத்தினால் ஏற்கனவே இருந்த கூட்டமும் பிறகு மாலை நேரத்தில் வேலைகளை முடித்துவிட்டு வந்தவர்களுமாக சேர்ந்து விட்டார்கள். இதன் காரணமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் செயல்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய தலைவர் பேசும்போது ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி நிற்பதைத்தான் எந்த கட்சி தலைவரும் விரும்புவார்கள். அதுபோல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தலைவர்கள், நிர்வாகிகள் இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் மிக குறுகிய இடமாக இருந்தாலும் அந்த இடத்திலே அதிகமான கூட்டத்தை அவர்கள் கூட்டிவிட்டார்கள் என்ற பொருளிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எந்த வசதியுமின்றி 8 மணி நேரம் நிற்க நாங்கள் அனுமதிக்கவில்லை என்றும் காவல்துறை தங்கள் தரப்பு விளக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது எங்களிடம் கொடுக்கப்பட்ட மனு என்ன? எங்கள் தலைவர் இத்தனை மணிக்கு வருவார், 10,000 பேர் வருவார்கள், நிற்பார்கள், எங்கள் தலைவர் ஒரு 15 நிமிடம் பேசுவார், பிறகு நாங்கள் அமைதியாக கலைந்து சென்று விடுவோம். இதுதான் எங்களிடம் சொல்லப்பட்டது. ஆனால் இவர்கள் செய்தது வேறு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் காலை முதலே வர தொடங்கிவிட்டார்கள். விஜய் வருவதற்காக காத்திருந்தார்கள். எவ்வளவு நேரம்? 8 மணி நேரம் அவர்கள் காத்திருந்தார்கள். அதுவும் குடிப்பதற்கு குடிநீர் கிடையாது, உணவு கிடையாது, எதுவுமே இல்லாமல் 8 மணி நேரம் அவர்கள் காத்திருந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற விஷயத்திற்கெல்லாம் நாங்கள் அனுமதிக்கவில்லை என்று காவல்துறை தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதற்கெல்லாம் காரணம் தமிழக வெற்றி கழகத்தினர் தான். அவர்கள் கொலை செய்யவில்லை, ஆனால் அவர்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை ஏன் அவர்கள் செய்யவில்லை? மக்களை 8 மணி நேரம் காக்க வைக்கலாமா? அவர்களுடைய அடிப்படை தேவையான உணவு குடிநீருக்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்க வேண்டாமா? ஏன் அவர்கள் செய்யவில்லை? அதனை என்ன நாங்களா செய்ய முடியும் என்று அவர்கள் தரப்பிலே தற்போது கேட்டிருக்கிறார்கள். இது ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு என்றும் சம்பவம் நடந்து முடிந்தவுடன் தாவேகாவினர் தலைமறைவாகிவிட்டனர் என்றும் போலீசார் தற்போது நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே புஷி ஆனந்த் உள்ளிட்டோர் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாத சூழல் இருப்பதாக தொடர்ந்து பத்திரிகை தொலைக்காட்சிகளில் வெளியிட்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே சம்பவம் தாவேகாவினர் தலைமறைவாகிவிட்டனர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கரூரிலே மருத்துவமனையிலே நூற்றுக்கணக்கானோர் அனுமதிக்கப்பட்ட பிறகும் கூட அந்த இடத்திற்கு மாநில நிர்வாகிகள் அல்ல, உள்ளூர் நிர்வாகிகள் கூட யாருமே வரவில்லை என்பது ஊடகங்களிலே வெளியான செய்தி. யாருமே அந்த இடத்திலே முக்கிய மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து பார்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர் கூட அந்த ஊரிலே இல்லாமல் வேறு ஊருக்கு சென்று விட்டார். அவரது செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது, அவரது வீடு பூட்டப்பட்டிருந்தது என்பதெல்லாம் பல்வேறு செய்திகளிலே வந்த விஷயம்தான். எனவே அதனை தற்போது போலீசார் நீதிமன்றத்திலும் தெரிவித்திருக்கின்றார்கள். தலைமறைவாகியிருக்கின்றார்கள். தலைமறைவானவர்கள் முன்ஜாமீன் கேட்க முடியும் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். தங்களது செயலை நியாயப்படுத்தவே இந்த மனு தாக்கலை செய்திருக்கிறார்கள் என்றும் காவல்துறை தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்து வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினரை பொறுத்தவரையிலே அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால், நடைபெற்றது ஒரு விபத்து, நாங்கள் திட்டமிட்டு கொலை செய்யவில்லை, இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது தமிழக காவல்துறை தான், அவர்கள் சரியான பாதுகாப்பை கொடுக்கவில்லை, தேவையில்லாமல் தடியடி நடத்தினார்கள், சம்பந்தமே இல்லாமல் ஆம்புலன்ஸை உள்ளே வருவதற்கு அனுமதித்தார்கள், இது போன்ற விஷயங்கள் தான் இந்த அசம்பாவிதம் நடந்ததற்கு காரணம் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் சொல்கிறார்கள். ஆனால் காவல்துறை என்ன சொல்கிறது? நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை அவர்கள் தட்டி கழித்து விட்டார்கள். எதற்காக மக்களை 8 மணி நேரம் காக்க வைக்க வேண்டும்? கடும் வெயிலில் 8 மணி நேரம் கால் வலிக்க காத்திருந்தவர்களுக்கு உணவோ குடிநீரோ தமிழக வெற்றி கழகத்தினர் வழங்கவில்லை.
அவர்களுக்கு சரியான உணவும் தண்ணீரும் தேவையான அளவு கொடுத்திருந்தால் அவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டிருக்காது, மயக்கம் ஏற்பட்டிருக்காது. இன்னும் ஒருபடி சொல்ல வேண்டுமானால், விஜய் வருவதாக சொன்ன மதியம் 12 மணிக்கே விஜய் வந்திருந்தால் அவ்வளவு பேர் அங்கு கூடியிருக்க மாட்டார்கள். 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு இரவு 7 மணிக்கு விஜய் வந்த காரணத்தினால் ஏற்கனவே கூடியிருந்த தொண்டர்களும் பல்வேறு பணிகளை முடித்துவிட்டு மாலை நேரத்தில் அங்கு கூடியவர்களுமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிவிட்டார்கள். ஒரு குறுகிய இடத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடும்போது இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறும். அதுதான் அங்கு நடைபெற்றிருக்கிறது. இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தான் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.